தங்க மோதிர திட்டத்தை செயல்படுத்தக்கூடியதை ஜாய் அலுக்காஸ் என்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறார். அது தமிழ்நாட்டினுடைய நிறுவனம் இல்லை, அது கேரளாவை பூர்வீகம் கொண்ட நிறுவனம். அந்த நிறுவனம் முதல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுக்களை பெற்று வந்த ஒரு முதலமைச்சர், ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோரை ஒருவர் அல்ல பல தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது தான் அந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்கணும். இப்போது 4 லட்சத்துக்கு இந்த வருஷத்துக்கு அறிவிச்சுட்டு இப்பொழுது 1,28,000 குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் தங்க நகை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பசியோடும் பட்டியோடும் கிடக்கிறாங்க. சென்னையில் மட்டுமே ஒரு 50,000 60,000 மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாடுங்க ஒவ்வொரு நகரத்திலும் 5,000 பேர் 10,000 பேர் பேராட்சி நகராட்சியில் ஏறக்குறைய 3 to 4 லட்சம் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு திட்டத்தை அமலாக்குறீங்களே, ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த திட்டத்தை பகிர்ந்தளிப்பீங்களா? அதை கொண்டு போய் ஏற்கனவே 4,000 கோடி 5,000 கோடிக்கு சொந்தக்காரனை வச்சுக்கிறேன் அவங்ககிட்ட கொடுப்பீங்களா? நீங்கள் அவங்க தான் ஆதாயம் இல்லாமல் இறங்குறாங்க. சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி சின்ன பிடிக்கிற மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க குறைஞ்ச கோட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் இதுக்கு ஒரு மோதிரம் செய்யறதுக்கு மெஷினில் செஞ்சால் ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்குள்ளே செஞ்சிட முடியும், 250 ரூபாய்க்கு கூட செய்ய முடியும். அதே சமயத்தில் ஒரு இதை சாதாரண தொழிலாளிகள் செஞ்சால் ஒரு 4 தொழிலாளி சேர்ந்து 100 மாதம் செஞ்சாங்கன்னா அவனுக்கு 1000 2000 3000 கூலி கிடைக்கும். இப்போ நீங்கள் 1,28,000ங்கிற போது ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்க வயிற்றுல மண்ணள்ளி போட்டு அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டு நீங்கள் முதலாளிகிட்ட இது கொடுக்குறீங்க. நீங்கள் அரசு பணம் தானே கொடுக்க போகிறீங்க, இதுலேயும் கட்சித்தனம் காட்டுறீங்க. ஒரு தொழிலாளியை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? தங்க நகை செய்யக்கூடியவங்க எல்லாருமே பணக்காரராக இருக்காங்க, ஆயிரக்கணக்கான தொழிலாளி இருக்கிறாங்க. நீங்கள் முதலாளியை வாழ வைக்க போகிறீங்க. அந்த முதல்ல சுட்டி காட்டுறேன், நீங்கள் இந்த திட்டத்தை ரத்து பண்ணணும்.